நண்பர்களே, இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையான முதல் ஒருநாள் போட்டி இன்று தொடங்குது. டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வு வாங்கின தோனி ஒருநாள் போட்டியில் விளையாடுறதுக்காக அணிக்கு திரும்பியிருக்காரு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ் ஒன் டே மேட்ச்சில் பார்த்தோன்னா தோனி பல சாதனைகளை செய்கிறதுக்காக காத்திருக்காரு. இது வரைக்கும் தோனி ஒருநாள் போட்டிகளில் 268 இன்னிங்ஸில் விளையாண்டு 9898 ரன்கள் அடிச்சிருக்காரு. மகேந்திர சிங் தோனி 102 ரன்கள் அடிக்கும் பட்சத்தில் 10,000 ரன்களை கடந்துருவார். தோனியோட சராசரி அப்படின்னு பார்த்தோன்னா 51.55 ரன்கள். இந்த 10,000 ரன்களை கடக்க போகிற 4வது இந்திய வீரர் மகேந்திர சிங் தோனியாக இருப்பார். விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா இதற்கு முன்னாடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்த சங்கக்காரா 10,000 ரன்கள் அடிச்சிருக்காரு. தோனி இப்போ 10,000 ரன்கள் அடிச்சிட்டார் அப்படின்னா 2வது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருப்பார். அதே மாதிரி பார்த்தோன்னா தோனி 398 பேரை விக்கெட் கீப்பராக இருந்து அவுட் ஆக்கியிருக்காரு. அதில் 293 பேரை கேட்ச் முறையில் அவுட் ஆக்கியிருப்பார். 105 ஸ்டம்பிங்ஸ் பண்ணியிருப்பார். இன்னும் 2 பேரை விக்கெட் எடுக்கும் பட்சத்தில் 400 பேரை அவுட் ஆக்கின பெருமை தோனியை சேர்ந்துடும். இதற்கு முன்னாடி பார்த்தோன்னா விக்கெட் கீப்பர்களில் சங்கக்காரா முதல் இடத்துல இருக்கார். 482 பேரை அவுட் ஆக்கியிருக்காரு. கில்கிறிஸ்ட் 472 பேரை அவுட் ஆக்கியிருக்காரு. 3வது இடத்துல மார்க் பவுச்சர் இருக்கார். இவர் 424 பேரை அவுட் ஆக்கியிருக்காரு. இந்த வரிசையில் தோனி அடுத்ததாக 400 பேரை விக்கெட் எடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கார். 400 விக்கெட் எடுக்கும் பட்சத்தில் தோனி இந்த லிஸ்ட்டில் 4வது ஆளாக இணைஞ்சிருவார். இது போன்ற இன்னும் பல சூப்பரான கிரிக்கெட் செய்திகளுக்கு சிவப்பு பாக்ஸை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.